சங்கீத பகுதியை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 19 வாசிக்கப்படும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 19:7 வாசிங்க. 19 verse. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. இது பெயர் என்ன? 4 வேதம் இருக்குது. என்ன வேதம் இருக்கு? ரிக் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், எஜுர் வேதம். 4 கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா வேதத்தை விட சிறந்த வேதம் பைபிள் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்கே என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய புஸ்தகம் இந்த பைபிள். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை MBA படிக்கிறோம், MA படிக்கிறோம், எத்தனை புக்கு படிக்கிறோம், எத்தனை லா படிக்கிற கர்த்தர் எல்லா புஸ்தகத்தை விட மனுஷனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் மட்டும்தான். ஐயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி உலகத்தை சிறந்த புஸ்தகம் இந்த பைபிள். கர்த்தரை ஸ்தோத்திரம். நாகரிகம் இந்த உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். கொண்டது பிள்ளைகளா பைபிள் உயர்த்தி காண்பீங்க. சத்தத்தை உயர்த்தி என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகும் பொழுது, நம்ம பயப்படும் பொழுது, நம்ம துக்கமா இருக்கும் பொழுது நம்ம பேச்சக்கூடிய நல் வார்த்தை அடங்கிய ஒரே புஸ்தகம் இந்த பைபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையில உயர்த்தி நல்ல சொல்லுவோம். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அதே சொல்லுங்க பாருங்க. எதை உயிர்ப்பிக்கிறா? ஏன் ஆத்மா சோர்ந்து போகுது, ஆத்மா பயப்படுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன வசனம் வாசிக்கிறோம்? ஆத்மா உயிர்ப்பிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை புஸ்தகம் படிப்பீங்க? அம்பிமா புஸ்தகம் இருக்குது, ஆனந்த வேடம் இருக்குது. எல்லா புஸ்தகத்தை விட மனுஷோட வாழ்க்கையில ஒரு மகிமை கொடுக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. ஆமென். வசனம் சொல்லுது 1:2 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்ப யாருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு சமாதானம், யாருக்கு மீட்புனா வேதத்தை படிக்கிற மக்களுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தை நீ சுமக்க உனக்கு வேத சுமக்க இயேசுவின் நாமத்தில் இந்த வேதத்தை நீ உயர்த்த உனக்கு வேதம் உயர்த்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம். திருமாசிங்க 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. பாருங்க, 66 புஸ்தகத்தில் எழுதுவது ஆவியானவர் தான். அதை எழுத நமக்கு வேற ஒருத்தர் சந்திக்கல, ஒருத்தர் பார்க்கல, ஆனால் கரெக்டா இருக்கு வசனம். ஆதி அவஸ்தம் ஆதியிலேருந்து வார்த்தை ஆரம்பிக்கிறது, ஆனால் வெளிப்பட்டு ஆமேன் முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எழுத்து கூட எங்கே மிஸ்டேக் ஆகல, கருத்து வேறுபாடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எழுத பல மக்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பைபிள் மீனவர்கள், படித்தவர்கள், மருத்துவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எந்த இடத்துலையுமே பைபிள் எங்கேயும் என்ன மாறுபடவில்லை, கருத்து வேறுபாடு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சாத்தியமாகும்? தேவனுடைய ஆவியானவர் எழுதுது மனுஷன் தான், ஆனால் கொடுத்தது ஆவியார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மோசே பவுல் பார்க்கல, பவுல மோசையை பார்க்கல. ஆனால் பவுல் மோசையை பற்றி எழுதுறாரு. எப்படி? இது ஆவியானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் யாக்கோவை பார்க்கல, பவுல் ஆபிரகாமை பார்க்கல, பவுல் நோவாவை பார்க்கல. ஆனால் நோவை பற்றி எப்படி எழுதுறாரு? இது ஆவியானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லிங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு காப்பிடிக்கப்பட்ட வேதம் அல்ல, கர்த்தர் கொடுத்த வேதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீ எவ்வளவு படிக்க 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 வாழ்க்கையில நீ குறைவை காணவே மாட்டேன். குறைவற்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கை நிரப்பணும்னு சொன்னா நீ குறைவில்லாத வாழ்ந்துச்சு வேதத்தை நீ படித்துக் கொண்டே இருக்கணும். தியானம் பண்ண படிக்க 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 விழாவிக்கிற வாழ்க்கையில நீ குறைவை காண மாட்டேன், நிறைய மட்டும் காண்ப. வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய வேதம் குறைவற்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த வேத வசனம் உனக்குள்ள வந்துட்டாலுமே நீ குறைவை காண மாட்டேன், நிறைவா வாழ்வேன், படத்தை நிறைவா வாழ்வேன், ஆசீர்வாதம் நிறைவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவற்றது. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க. பாருங்க, புத்தகம் ஒரு பிள்ளைங்க படிக்கிறாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல, ஆனா 5 இயர்ஸ் என்ன பண்ணுங்க, சிலபஸ் மாறுது. உண்மைதானா? அல்லேலூயா. நான் படிச்ச தமிழ் வேறு படி தமிழ் வேறு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணக்கு மாறும், தமிழ் மாறும், எல்லாம் மாறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்ன வரைக்கும் உலகத்தின் வரைக்கும் மாறாம இருக்கிற, அல்லேலூயா, மறைக்கப்படாமல் இருக்கிற தெளிவுள்ள ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கிற, சமானத்தை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற, குறைவை நிறைவாக்குற ஒரு பெரிய புஸ்தகம், பெரிய கர்த்தருடைய வேதம் மட்டுமே. ஆண்டவர் இந்த வேதத்தை எவ்வளவு தியானிச்சு ஜெபிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில குறைவை காண மாட்டீர்கள், நிறைய மட்டுமே காண்பீர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உலகத்தை மாற்ற ஒரே இந்த பைபிள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏன் குறைவு சொன்ன பைபிள் படிக்காம இருக்கிறாரா? நீங்க படிக்க படிக்க தியானம் பண்ண உங்க வாழ்க்கை குறைவெல்லாம் தேவன் நிறைவாக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய குறைவற்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை ஒழிப்பிக்கிறது. ஆத்துமாவாகி மனசுக்குள்ள எத்தனை கவலைகள், எத்தனை பாரங்கள், எத்தனை போராட்டம் இருக்குது. ஆனா அதெல்லாம் திரும்பி பார்க்கணும், ஒண்ணுமே இல்லை. இதை திறந்து பார்த்தா நமக்கு சமாதானம் கிடைக்குது. எத்தனை அதையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு நிம்மதிக்கு என்ன பண்றோம்? வெளியே சுற்றுலா செய்யற, வெளியே போயிட்டு வரோம். ஆனா எல்லாவற்றை விட நம்ம உள்ளத்தை திருப்தி ஆக்குற, சந்தோஷம் கொடுக்கிற, சமாதானப்படுத்துகிற, தேற்றுகிற, உயிர்ப்பிக்கிற, பலப்படுத்துகிற ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தையாகி வேதம் மட்டுமே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. பசி வந்தா சாப்பிடுறோம், தாகம் தண்ணி குடிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாக ஆனால் உள்ள திருப்திப்படுத்த முடியும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சில நேரங்கள் உட்காந்து பைபிள் படிச்சு ஜெபிச்சு பாருங்க, உடனே சமாதானம் கிடைச்சிடும், சந்தோஷம் கிடைச்சிடும், நிம்மதி கிடைச்சிடும். நீ ஆசீர்வாதமா வாழ்வீங்க. ஆமென். என்ன விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்ச்சி உற்சாகத்தோடு உலகத்தை உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நற்செய்தி அறிவிக்கிற ஒரே செய்தி பத்திரிகை பரிசுத்த வேத புத்தகம் மட்டும்தான். எத்தனை பேர் உண்மை சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. மனுஷன் வச்சு கொடுக்கிற ஒரே புஸ்தகம் இந்த பைபிள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை உயர்த்தக்கூடிய ஒரே புஸ்தகம் இந்த பைபிள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கை உயர்த்த போகிறதா? இயேசு உயர்த்த போறாரு. எல்லாருக்கும் மக்கள் உயர்ந்து காணப்பட போகிற. அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? 14 வாசிங்க. 14 வாசிங்க. 14. என் கண்மலையும் என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. பாருங்க, அங்கே தாவீது சொல்ற வசனம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சை என்ன, என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன? என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும். ஆமென். நீங்க பேசுற ஒரு வார்த்தை கர்த்தர் கவனிக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. அது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தாவீது ஜெபிக்க ஜெபம் என்ன? என் வாயின் வார்த்தைகளும். இந்த நாவல் தான் மிக முக்கியமான. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாவல் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? இயேசுவே கூப்பிடுறோம், ஆண்டவரே கூப்பிடுறோம். ஜபத்தை ஜபிக்கிறோம். நாவத்தை நம்ம ஜபிக்கும் போது என் வாயின் வார்த்தைகளும்
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வாயின் வார்த்தையை கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை பயன்படுத்துவது அப்படியே நடக்கும். ஏன்னா நீங்க பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் நாலு வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இனிமேல் வசனம் இருக்கு, அதிகாரம் எங்க இருக்கு? நாவின் கீழே கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப என் மீட்பராய் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் பொருத்தனை பண்ணுவோம் இல்லையா? பொருத்தனை பண்ண கர்த்தரை ஸ்தோத்திரம். பொருத்தனை மீது மொத்தம் நமக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பெரிய பாவம் செய்யாமல் இருப்போனா பொருத்தனை மீறுவது பெரிய பாவம். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜெபிப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்போம், உபவாசம் எடுப்பேன் பொருத்தனை பண்ணியிருப்போம், சபைக்கு உழைப்பு பொருத்தனை பண்ணியிருப்போம். இந்த பொருத்தனையில் நம்ம தவறு கொடுத்தா நம்மளுக்கு அனுசரி ஆபத்தை சந்திக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். என் கண்மலை என் மீட்பருமாகி கர்த்தாவே என்னுடைய வாயின் வார்த்தைகளும். அடுத்தது இருதயத்தின் தியானம். நம்ம யாரை தியானிக்கிறீங்க? இரவு பகல கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லாம் கமிட்மெண்ட் இருக்கு. எல்லாவற்றிலும் உள்ளத்தை யாரை யோசிக்கிறோம்? கிறிஸ்துவை யோசிக்கிற கர்த்தரை. அவன் கிறிஸ்துவை யோசிக்கும் பொழுது எங்கேயுமே தவறி போக மாட்டேன், விழுந்து போக மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன். இன்னும் கர்த்தருக்கு முன்னாக நீ சாட்சியா வாழ்ந்து காட்டுவீர்கள். அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் வசனம் வாசிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் இருத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரிதியா இருப்பதாகனா பிரியாதிருப்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய பொருத்தனை என்ன, என்னுடைய வாஞ்சை என்ன, என் விருப்பம் என்ன, என் ஜெபம் பண்ண ஆண்டவரே, என் இதயம் நினைக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கை உயர்த்தி பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. அப்போ மனசுக்குள்ள சிந்தனைகள் யாரை யோசிக்கிறோமா? வித்தின் 24 hours இயேசுவை தான் யோசிக்கிறோம். நமக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மனசுல யாரை யோசிக்கிறோமா? கர்த்தரை மட்டும் யோசிக்கிறோம். யோசிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாவே என்றைக்குமே சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. கர்த்தர் இன்னும் சாட்சியா விளங்குவாங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். என் கண்மணியின் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரிதியா இருப்பதாக பிரியாதிருப்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருப்போம், தனிப்பட்ட முறையில் இருப்போம், வேலைக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், ஸ்கூல் எங்கே போனாலும் சமணம் கூட இருக்குது. அல்லேலூயா. அதான் மோசே கேட்கிற, ஆண்டவரே என்னை கொண்டு போன்னு சொல்லி, ஆண்டவரே கானானுக்கு மக்கள் எப்படி கொண்டு போறேன், எனக்கு வழி தெரியாது, நீங்க தான் வழிகாட்டும். கர்த்தர் சொன்னாரு, நீ புறப்பட்டு போய் சமூகம் முன்பாக செல்லும். அல்லேலூயா. அந்த கர்த்தர் சமூகத்துக்குள்ள வந்துட்டாலுமே வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப மேன்மையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையில சொல்லுமா? கையை உயர்த்தி. உலகத்தை சிறந்த வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை மட்டும்தாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை வாழ்க்கையில எத்தனையோ கோடி பணம் லட்சம் எல்லாமே இருக்குது, பட் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா அந்த வேதம் எல்லாம் கத்தவே இல்லை. அதில் சொல்லுங்கப்பா, எந்த தேசத்து வேதம் எல்லாம் தேசத்தோட பச்சிக்கப்பட்ட கத்தல் சோத்திரப்படாங்க அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அதாவது வசனம் வாசிக்கிறோம். என் வாயின் வார்த்தை யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரம், வாழ்க்கை ஏன் தோல்வி, ஏன் கஷ்டம், ஏன் உபத்திரம், ஏன் பாடணும்? வாயின் வார்த்தை கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்குது. இன்றைக்கு பொறுத்தப்ப ஆண்டவரே என் வாயின் வார்த்தை யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கரங்களை போய் சொல்லுவோம். என் வாழ்க்கை யாரு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை இன்னும் செழித்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் நீங்க நிச்சயமா கர்த்தருக்கு இன்னும் சாட்சியாக வாழ்வீங்க, இன்னும் பலமா வாழ்வீங்க, கர்த்தருக்கு ஏற்ற பத்திரம் நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. என்ன காரணம்? கர்த்தரை உயர்த்த 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 உயர்த்த. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பார். துதி எப்போ எங்க இருக்கான்? என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு வார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவரே, பின் சொல்ல மாட்டேன். வாயில் எப்போ நடந்தா ஸ்தோத்திரம், உட்காந்தா ஸ்தோத்திரம், அடுப்பிட்டு போனா ஸ்தோத்திரம், குளிக்கும்போது ஸ்தோத்திரம், சாப்பிட நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உணாவே தேவ வல்லமை இறங்கிச்சே இருக்குது. கர்த்தருடைய பிரசவம் இறங்கிச்சே இருக்குது, கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சே இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இறங்கிச்சே இருக்குது. அவர் கர்த்தர் நினைப்பிச்சே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, சிபிஎம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம். சிபிஎம் வாழ்க்கையில மகிமை பெறுகிறோமா? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் பெறுகிறோமா? ஒரே ஒரு ஆண்டவரே என் வாயின் வார்த்தை பிரியமா இருக்கிற ஆண்டவரே. வீண் வார்த்தையை குறைச்சிட்டு எவ்வளவு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை நீங்க தோற்று போனாலும் வாசிக்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலை மை ராக், மை ரெடீமர், மீட்பர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என் ரெடிமேட் யாரு? என் ஆண்ட மீட்பு கர்த்தர் மீட்கப்படக்கூடியவர். அப்போ வசனம் வாசிக்கிறோம், என் கண்களின் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் நிறுத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. அல்லேலூயா. பெரிய பணத்தை பொருளை கேட்கிற தாவீது தேவ சமூகத்தை கேட்கிறான், தேவ பிரசனத்தை கேட்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆணுக்கு மனுஷனுக்கு பணம் பொருள் முக்கியம் அல்ல, கர்த்தருடைய பிரசனமே முக்கியம். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நமக்கு தேவை கர்த்தருடைய பிரசன்னம், நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை, நமக்கு தேவை தேவனுடைய பலம். கர்த்தரை ஸ்தோத்திரம். பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அது வந்து போயிட்டு நம்ம விட்டு போகாமல் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிரசன்னமே. கை உயர்த்துங்க பாருங்க. பணம் கை மாறி போயிட்டே இருக்கும், பொருள் கை மாறி போயிட்டே இருக்கும், ஆனா பிரசனம் விட்டு போகாது. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு 10,000 செலவு பண்ணி 10,000 வேறு பக்கமா செலவாகும், 1,000 வேறு பக்கமா பொருள் எல்லாம் வச்சு விட ரோடு இருக்கிற மிகப்பெரிய ஆஸ்தி, மிகப்பெரிய சொத்து கர்த்தருடைய பிரசனம் இருந்தால் தான் உங்க வாழ்க்கை காக்கப்படும், உங்கள் ஜீவன் காக்கப்படும், உங்கள் உயிர் காக்கப்படும், உங்கள் குடும்பம் காக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு தேவை கர்த்தருடைய பிரசனம். ஆண்டவரே இந்த முகத்தை சந்திக்கணும். இந்த சபைக்குள் வரும்பொழுது அபிஷேகத்தை உணரணும், இந்த சபைக்குள் வரும்பொழுது வல்லமையை உணரணும், இந்த சபைக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை உணரணும், இந்த சபைக்குள் காவலிக்கும்போது என் அபிஷேகம் இறங்கணும், என் சோறு மறையணும், என் தலைகள் மறையணும், என் காரணம் மறைந்து போகணும். அல்லேலூயா. ரெண்டு கையை மேல உயர்த்தி பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. எனக்கு தேவை பணப்பொருளை விட, ஒரு மிகப்பெரிய ஆசையை விட, சொத்து சுகத்தை விட, புகழை விட, I need only for God presence. எனக்கு தேவை கர்த்தருடைய பிரசன்னம். அது யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை தோற்று போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சில மக்கள் சபைக்கு வந்தாலும் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், நல்ல வீடு கட்டணும், என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லி வேண்டுகோள். ஆனால் அதுக்கு மேலாக என்ன வேண்டுகோள்? ஆண்டவரே எனக்கு சர்ச்சுக்கு போராண்டவரே, ஐ கோயிங் டு சர்ச், என்னப்பா நான் போராண்டவரே என்னை பலப்படுத்துவீராக, அபிஷேகத்தை உண்டாகணும் அப்படி சொல்லி ஜெபித்து விட்டு சபைக்கு வந்து பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போகும்பொழுது மேல் ஒரு அபிஷேகத்தை இறங்கிட்டே இருக்கும். உடம்பு எல்லா வியாதி புறப்பட்டு போயிடும். கர்த்த பலப்படுத்தி கொண்டே வருவாரு. அலையில சொல்லுமா கர்த்தர் தெரிய செய்வாரா? சுவாசிக்கிறார். என் வாயின் வார்த்தைகள் இறைத்துவ தியானம் பெரியா இருப்பதாக சமூகத்தில். அப்ப நீ வாஞ்சிக்கிறது என்ன, விரும்புறது என்ன? கர்த்தருடைய பிரசன்னம். அல்லேலூயா. இந்த பிரசன்னம் வந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப மகிமையா இருக்கும்.
சந்தோஷமா இருக்கும், அற்புதமா இருக்கும். தேவன் செய்திருப்பாமே. கர்த்தர் தாமே வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார்.